தமிழ் மக்களே வணக்கம். ஜனவரி 19ஆம் தேதி சீஸ்ஃபயரின் முதலாவது ஃபேஸ் ஞாயிறு மதியத்துக்கு மேல் ஆரம்பமாகிறது. அதன் பிறகு 16 நாட்களுக்கு பிறகு 2ஆம் ஃபேஸ் தொடங்குமாம். ஏப்ரல் 16 அன்று 3வது ஃபேஸும் தொடங்குமாம். ஜனவரி 19 அன்று பிணைய கைதிகளை விட ஆரம்பிப்பார்கள். அவர்கள் வந்ததும் முதலில் அவர்களுக்கு மெடிக்கல் செக்கப் நடக்கும், ட்ரீட்மெண்ட் தொடங்கும். பிறகு அவர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடங்களை பற்றிய விவரங்கள் வெளியாகும். அவர்களை பாதுகாத்தது யார், அவர்களுக்கு உணவு சப்ளை செய்தது யார், ஐநாவின் உணவு லாரிகளை கொள்ளையடித்தது யார் போன்ற விவரங்கள் படிப்படியாக வெளியாகும். இவர்கள் லாரிகளை கொள்ளையடிக்க போய் இஸ்ரேல் அந்த ஐநா லாரிகளை பிலடெல்பி காரிடாரிலேயே நிறுத்தி வைத்து விட்டது. அதனால் காசா மக்களுக்குத்தான் இடைஞ்சல், பசியால் வாடினார்கள். லாரிகளில் உள்ள உணவுப் பொருட்களை தின்னு தீர்ப்பதற்காக உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பாலஸ்தீனர்கள். இந்த லாரியில் உள்ள பொருட்களை தின்பதற்குத்தான் பீஸ் டீலை கொண்டு வந்தார்களோ என்னமோ, யாருக்கு தெரியும். ஒன்று இவர்களுக்கு வயிற்றுல பசிக்கும், இல்லைன்னா வயிற்றுக்கு கீழே பசிக்கும். இதுதானே நாம கண்ட வரலாறு. காசாவை ஆள ஹமாஸ், ஹிஸ்புல்லாக்களை அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லிவிட்டது. அது பாலஸ்தீனர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திவிட்டது. அதனால் தான் காசா மக்கள் பட்டாசு எல்லாம் கொளுத்தி கொண்டாடினார்களோ. அதனால் தான் இதுவரை அவர்களை காப்பாற்றாத அல்லாவை நடு ரோட்டில் கூப்பிட்டு வச்சு கும்பிட்டாங்க. அல்லாஹ் மிக பெரிய நல்லவன் என்பது உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு முஸ்லீமை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. முஸ்லீமை கண்டாலே ஆகாது, கிட்டே சேர்க்க மாட்டார். வேற்று மதத்தினருக்கு தான் அவன் அருள் பாலிப்பான். அப்படியும் ஒரு கடவுள் இருக்காரு. ஆச்சரியமா இருக்குல்ல. முதல் ஃபேஸ் முடிந்ததும் 16 நாட்கள் கழித்து 2ஆம் ஃபேஸ் ஆரம்பிக்குமாம். 2ஆம் ஃபேஸை ஒரு வாரம் கழித்து ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது 2 வாரம் கழித்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அது என்னடா 16ஆம் நாள், நீங்கள் என்ன கர்மாதியாக நடத்துறீங்க? இது புதுசாக இருக்குன்னு. இந்த இடைப்பட்ட 16 நாட்களுக்குள் எந்த ஒரு பாலஸ்தீனனும் சாகாமல் இருக்கணும். இல்லை பலருக்கு 16 கொண்டாட வேண்டியது வந்துடும். அது உடன்படிக்கையை மீறும் ஹமாஸின் கையில் தான் இருக்கிறது. இதில் குளறுபடிகள் எதையாவது ஹமாஸ் கொண்டு வந்தால் நரகம் வந்து மிடில் ஈஸ்டில் இறங்கும். வேற என்ன நடக்கும்? அதான் ட்ரம்புக்கு ஆட்சிக்கு வந்துடுவார். அவரோட வாய்ச்சவடால வைத்து ஹமாஸை மிரட்டி அடிபணியை வச்சுட்டார. அதுக்காக ட்ரம்பை பாராட்டணும்யா. ஹமாஸுகள் இறந்து போன இஸ்ரேலிய பிணைய கைதிகளின் உடலை ஒப்படைக்கும் போது அங்கு ஒரு கலவரம் தொடங்கும் என்றுதான் தோன்றுகிறது. எப்படி அவர் இறந்தார் என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த கலவரம் மேலும் அதிகரிக்கும். இஸ்ரேலிய மக்களின் அழுகுரலுக்கு பாலஸ்தீனர்கள் ஒரு விலையை கொடுத்துதான் ஆக வேண்டும். எத்தனை தலைகள் உருளப் போகிறதோ தெரியவில்லை. பீஸ் டீல் அறிவித்த பிறகு இதுவரை 113 பாலஸ்தீன ஹமாஸுகள் இறந்துள்ளார்கள். சொர்க்கத்தில் கன்னி பெண்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து விடுகிறது. வீராவேசமாக இஸ்ரேலை அழிக்க புறப்பட்ட ஈராக் படைகளுக்கு திடீரென்று வேட்டி அவிழ்ந்து விட்டதால் பார்டரில் நின்று கொண்டு அதை கட்டி கொண்டு இருக்கிறார்களாம். பைனாக்குலரில் இங்கு நடப்பதை பார்த்தவனுங்க திரும்பி ஓடியே போயிட்டாங்களாம். ஏமனிலும் இப்படி அழிந்து போன ஆயுதங்கள் எத்தனை என்று கணக்கெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். பீஸ் டீல் வந்தது எவ்வளவு சௌரியமாக போச்சு பார்த்தீங்களா ஜவஹர் என்று அவர்களுக்குள் ஃபோன் போட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்களாம். ஹமாஸ் மாதிரி ஒரு பயங்கரவாத குழுவை மடியில் கட்டிக்கிட்டு இஸ்ரேல் என்ற நாடு அமைதியாக வாழ முடியுமா? பிள்ளைப்பூச்சி ஒழிப்பு, டெங்கு கொசு ஒழிப்பு என்று பூச்சி மருந்து அடிப்பு என்ற சமுதாய கடமை அதற்கு வந்து கொண்டே இருக்கிறது. 2வது ஃபேஸு ஒழுங்காக நடக்குமா, நிறைவேறுமா என்பதே டவுட்டாக இருக்கும்போது 3வது ஃபேஸு அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று நினைத்து பார்க்கவே முடியவில்லை. காசா சீரமைப்புக்கு உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டுமா அப்படின்னு இஸ்லாமிய நாடுகள் கோரிக்கை வைத்துள்ளன. உங்கள் கைவசம் கால்வசம் உள்ள குருடு ஆயிலை எடுத்து விற்று காசாவை சீரமைக்க வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ்களை ஆதரித்ததற்கு உள்ள ஃபைனை நீங்கள் கட்டித்தானே ஆகணும். இல்லை இஸ்லாமிய சட்டப்படி நடு ரோட்டில் நின்று 100 சவுக்கடியோ கல்லறியோ வாங்கிட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன செய்ய? அதுக்கப்புறம் இந்த உலக நாடுகள் உதவ முன் வரும். கண்டிப்பாக ஃப்ரீ பாலஸ்டைன் பனியன்களை கலட்டி சில்லறைகளை கலெக்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம பயல்களுக்கு அதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டாம். உண்டியில் பார்த்து வளர்ந்த துண்டேந்திகளுக்கு நாம் எதையும் கற்றுக் கொடுக்கவே தேவையில்லை. அவனுங்க அதிலே ஊர்ன மட்டைகள். காசாவில் கொட்டி கிடக்கும் கட்டடக் கழிவுகளை அள்ளி கொண்டு போய்
அப்படியே இந்த மெடிட்டரேனியன் கடற்கரையில் கொண்டு போய் போட்டால் காசாவின் நிலப்பரப்பும் விரிவடையும். அப்புறம் நெருக்கடி இல்லாமல் சௌரியமாக வாழலாம். பார்த்தீங்களா? இடமும் கிளியர் ஆகும், நிலப்பரப்பும் விரிவடையும். அப்புறம் அகண்ட பாலஸ்தீனத்தை எப்போ தான் உருவாக்குறது? என்ன நான் சொல்கிறது சரிதானே? காசா டனல் இருந்த பகுதிகள் எல்லாம் பாஸ்பரஸ், கந்தகம், பொட்டாசியம் நைட்ரேட்டு போன்ற பொருட்கள் நிரம்பி கிடப்பதால் விவசாயம் பண்ண முடியாத உதவாத மண்ணை ஆக்கிவிட்டீங்க. இஸ்ரேலில் விளையிறத வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா பொழுதன்னைக்கும் ஐநா அனுப்புகிற 600 லாரியை நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் என்னைக்கு நிறுத்துவான்னு தெரியாது. இல்லை இருக்கிற மீதி நிலத்தில் இஸ்ரேலிய சொட்டு பாசனத்தை செய்து ஏதாவது விளைய வைக்க முடியுமான்னு பார்க்கணும். முன்பு இஸ்ரேலியன் காசாவில் இருந்தபோது ஆரம்பித்து கொடுத்த மாட்டுப்பண்ணைகளில் இருந்த ஆடு மாடுகளை எல்லாம் வெட்டி கொண்டு சாப்பிட்டு போட்டீங்க. உங்கள் பசி எப்போதாண்டா அடங்கும்? எப்போதாண்டா அடங்கும்? அது எப்படி தாண்டா அடங்கும்? எந்த உலக நாடுகளும் உங்களை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அவ்வளவு நல்லவனாக வேற வந்து வாச்சிட்டீங்க, பிறந்துட்டீங்க. பாலஸ்தீனத்துக்கு வக்காலத்து வாங்கும் ஐநா இருக்கும் இடமான சுவிட்சர்லாந்து கூட உங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதே. அதோட அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் முக்காடு போட்டுக்கிட்டு திரியக்கூடாது என்று வேறு சட்டம் வேற போட்டிருக்காங்க. ஹிஜாப்பு நிக்குவாப்பு எல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோ, இங்கே வெளியே வந்தேன்னா எல்லாத்தையும் அவுத்து போட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டதே இந்த சுவிட்சர்லாந்து. இதுக்கு ஒத்துக்கலைன்னா நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லிடுச்சு. உங்களுக்கும் வைகோ மாதிரி வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணம் இல்லாததால் இன்னும் அங்கே நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால சரியாக போச்சு. ஆனால் அதே சமயம் இஸ்ரேலில் 1,454,000 முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? இஸ்ரேலில் சன்னி முஸ்லீம்கள் மட்டுமல்ல, ஜியா முஸ்லீம்கள், அல்வைட், அகமதியா முஸ்லீம்கள், சூப்பி முஸ்லீம்கள், ஷஷாலியே, கிறிஸ்தவர்கள், ட்ரூஸ், பஹாய்கள் என்று இத்தனை பிரிவுகள் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பாலஸ்தீனர்களுக்கு மட்டும் ஏண்டா அடியில் பிடிக்குது? காரணம் இஸ்லாம் அல்ல, இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமை ஒரு வியாபார பொருள் ஆக்கியது தான் காரணம். உண்மையான இஸ்லாம் உங்களது மானம் மரியாதையை விற்க சொல்லவில்லை. ஊர் மக்களை ஏமாற்றி சாக விட்டு சம்பாதிக்கின்றாய் நீ. இஸ்லாமை விற்க ஆரம்பித்ததை பார்த்து அல்லாஹ் உன்னை எவனும் விலைக்கு வாங்க கூட தகுதி இல்லாதவனாக மாற்றிவிட்டான். இஸ்ரேலில் இருந்த முஸ்லிம் ஜனத்தொகை 10 மடங்கு இப்போது உயர்ந்து விட்டது தெரியுமா? உன்னை அழிக்க இஸ்ரேல் நினைத்திருந்தால் இது நடந்திருக்குமா? இப்போது 400க்கும் அதிகமான மசூதிகள் இஸ்ரேலில் உள்ளன. 80ஆக இருந்த இந்த மசூதிகள் 400க்கும் மேல் ஆனது எப்படி? ஜெருசலமில் மட்டும் 73 மசூதிகள் உள்ளன. 1988இல் மொத்தமே 80 மசூதிகள் தான் இஸ்ரேலில் இருந்தது. இப்போது அது 400க்கும் மேல் உள்ளது. அதில் 300 இமாம்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் இருந்து சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அரபு பள்ளிகளுக்கு இஸ்ரேல் நிதி உதவி அளித்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் புத்தகங்கள் இலவசமாக கொடுக்கிறது. அரபு மொழியை மேம்படுத்துவதற்காக இஸ்ரேல் 400 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை இதுவரை செலவழித்துள்ளது. அது தெரியுமா? 2600 முஸ்லிம் மாணவர்கள் இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகிறார்கள். இஸ்ரேலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 21% மாணவர்கள் இஸ்லாமியர்கள். பெட்டோயின் என்ற இஸ்லாமிய பழங்குடியினருக்கு இஸ்ரேலிய இராணுவத்தில் இடமளித்துள்ளது இந்த ஜூஸ் அரசாங்கம். ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் விதமாக ஜெருசலம் மாநகராட்சி தெருக்களை விளக்குகளால் அலங்கரித்து கொண்டாடுகிறது. விடுமுறை அளிக்கிறது மக்களுக்கு. அதாவது தெரியுமா, இந்த விடுமுறை தொடங்கியதை அறிவிக்கும் விதமாக ஜெருசலமில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பழமையான பீரங்கி ஒன்றில் இருந்து ஒரு குண்டை வெடிக்கச் செய்து மக்களுக்கு அறிவிக்கின்றது. இது ஒரு சடங்காக வருஷா வருஷம் நடந்து வருகிறது. அதை நடத்தி வருவது இந்த இஸ்ரேல் அரசாங்கம். குண்டு சத்தம் கேட்டால் தானே நீ திரும்பி பார்ப்ப. அதனால தான் இந்த வெடிப்பு. ஜெருசலத்தில் ஒரு இஸ்லாமிய அருங்காட்சியகம் ஒன்றையும் இஸ்ரேல் நடத்தி கொண்டு வருகிறது. அதில் மிக பழமையான 600 குர்ஆன் பிரதிகளையும் காட்சி பொருளாக வைத்துள்ளது. ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய்? நீ ஒரு யூத சங்கி அப்படின்னு சொல்கிற. உன்னை பற்றி நமக்கு தெரியாதான்? நான் உன்னுடைய கதையை மீண்டும் கூற வருவேன், கவலைப்படாத. ஜெய் ஹிந்த்.